Hello guys. You hello சொல்லிருங்க. Hi, welcome to our channel. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கார்ல வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறோம். ஸோ நம்ம புது கார்ல வந்து ஒரு லாங் டிரைவ் போயிட்டு இருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. உன்னிக்குட்டியோட மேரேஜ் vlog. சொல்லுடோ. என்ன சொல்ல? சோ வந்துட்டு நாங்க பின்னாடி வந்துட்டு பஸ்ல வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. நானு வினு மகேந்திரன் அப்புறம் குழந்தை என்னடா குழந்தை ரிச்சுவை காணோம் அப்படின்னு நினைப்பீங்க. ரிச்சு வந்து பஸ்ல வந்து அவங்க அம்மா விடவே மாட்டேன் என் பேரனை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போயிடுச்சு. ஸோ எங்களுக்கு கிரிப் ஒரு குழந்தை இல்லைனா கிரிப் இருக்காதுங்கிறதுனால அனுவோட அக்கா குழந்தைய வந்து நாங்க வச்சிருக்கோம். ஸோ நாங்க அப்பப்போ மாத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ பாலக்காடு கிட்ட நாங்க போயிட்டு இருக்கோம். பின்னாடி வந்து ஒரு 2 கிலோமீட்டர் பேக்ல அவங்க வந்துட்டு இருக்காங்க. எங்க போறோம்னு கேட்டீங்கன்னா திருவனந்தபுரம் போறோம். யார் வீட்டுக்கு போறோம் இப்போ? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இன்னொரு செலிபிரிட்டி மணி வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆச்சு இல்லையா, அந்த தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு நாங்க அங்கதான் ஸ்டே பண்ணுவோம். இவங்க தான் வந்துட்டு ஒவ்வொரு வீடு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க அங்க இருந்து நானும் அந்த தங்கச்சி எல்லாம் சேர்ந்து மேரேஜ் போயிடுவோம். இப்போ வந்து அந்த தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்த இடத்துல தான் இவளுக்கும் வந்துட்டு மேரேஜ். 2 பேரும் வந்துட்டு ஒன்னா பக்கம் போயிட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க, கேரளால இருந்து வந்து தமிழ்நாட்டுல வாழ்ந்து ஆனா மறுபடி கேரளாக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இவளை மட்டும் தான் நான் பிடிச்சி வச்சிருக்கேன் தமிழ்நாட்டுல. ஆமா, தமிழ்நாட்டுல மாப்பிள்ளை கிடைக்கலப்பா. அவ்வளவுதான். இது வந்துட்டு மேரேஜோட vlog வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் காட்டுறோம். முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண பார்க்கலாம். என்னப்பா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். ஹாய் गाइस, மறுபடியும் நாங்க வந்துட்டோம். மறுபடியும் நாங்க வந்துட்டோம். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு ஒரு புதுசா ஒரு விஷயத்தை இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறோம். அதுதான் ரிச்சு. நம்ம பேபி வந்துட்டு ரிச்சு பேபி வந்துட்டு டீ குடிக்கிறதுல இருந்து கை மாறி குடிச்சிட்டு இருந்தோம். அதுல இருந்து வந்துட்டு அம்முக்குட்டியை வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு ரிச்சு பேபி வந்து நம்ம வாங்கிட்டு மறுபடியும் வந்து போயிட்டு இருக்கோம். வந்து பஸ் வந்து செம்ம ஸ்பீடா போகுதா வேணும், ஸ்பீடா போகுது. சரியான ஸ்பீட். நம்ம வந்துட்டு குழந்தை இருக்கனால அந்த அளவுக்கு ஸ்பீடா போக முடியாது. பொதுவாவே நாங்க ஸ்பீடா போக மாட்டோம். இல்லப்பா கரெக்டா. அது என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஈடு கொடுத்து அப்படியே நாங்க போயிட்டே இருக்கோம். போற வழியில வந்துட்டு ஒரு சர்ச்சுக்கு போனோம். அப்புறம் வந்துட்டு அதனாலதான் நாங்க வந்து அவங்கள ஃபாலோ பண்றோம். இல்லைன்னா நாங்க எல்லாரும் போய் பறந்துருப்போம். சோ ரிச்சு பேபி வந்து தூங்கிட்டு இருக்கு. பாவமா தூங்குதா மகி? ஆமாக்கா, ரொம்ப பாவமா தூங்கும். சோ அவ்வளவுதான். அவ்வளவுதான். நாங்க அடுத்து இந்த சர்ச்சுக்கு போயிட்டு என்ன சர்ச்சு என்ன ஏதுங்கறத உங்களுக்கு காட்டுறோம். பை பை. ஓகே. ஸோ நாங்கள் இப்போ தான் போனோம், திரும்ப வந்துட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கேரளாவில் இருக்கிற ஒரு பெரிய டனல் திருச்சூருக்கு முன்னாடி இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இது வேலை நடந்துட்டு இருக்கும்போது இதை நாங்கள் சுற்றி போவோம். இப்போ வந்து டனலுக்குள்ளே போகிறோம். ஸோ சூப்பராக இருக்குது. அதை உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது? எப்படியும் ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கும். என்ன சொல்கிறேன்? ஒன்று சொல்லு. ஒரு 2 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டர். ஆனால் நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. அப்படி கட்டாக நாங்கள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டே இருங்க. பை பாய். ஸோ திரும்பவும் நாங்கள் வந்துட்டோம். இப்போ எதுக்குன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு விஷயம், கிடைக்காத ஒரு விஷயம் இப்போ கேரளா லைனில் கிடைக்குது. மழை பெய்யுது. ஃபர்ஸ்ட் டைம் ரிச்சு நம்மளோட புது காரெல்லாம் மழையில் நனையுது. ஸோ அதை காட்டுறதுக்கு தான் இப்போ வந்தோம். இங்கே மாதிரி மூஞ்சில் அடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஜாலியாக போயிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மழையை பார்க்குறோமா? முன்னாடி ஒரு பஸ் போகுது தெரியுதா? முன்னாடி ஒரு பஸ். அதுலதான் நம்மளோட ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. அதுலதான் நம்ம கூட்டம் போயிட்டு இருக்கு. சோ அவங்கள தான் இப்ப ஃபாலோ பண்றோம் நம்ம. கோவாலம் பீச் பாத்துக்கோங்க. இதுதான் விசிட்டனா கோவாலம் பீச். அப்ப என்ன கோவாலத்துக்கு இது என்ன இங்கிலீஷ்ல? கோவலம் தான். கோவலம். யாரு? எல்லாம் வளம், நல்ல வளம், கோவாலம். ஏன் இங்கிலீஷ்லாம் எனக்கு தெரியும். திடீர்னு மாலுக்கு போயிட்டு வந்தலாம்டா. என்ன மால்? சூசு மால். சூசுல லூலு மால். ஹாய் गाइस, நாங்க வந்து இப்போ திருவனந்தபுரத்துக்கு கிட்ட வந்துட்டோம். ஹலோ गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரிச்சு குட்டி எந்திரிச்சிட்டான். ஆமா எந்திரிச்சிட்டான். அங்க வந்து முன்னாடி வெயில் அடிக்குது, அதனால பின்னாடி வந்துட்டோம் நாங்க. வீட்டு அழைக்க அவன ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹலோ. ஒரு கிஷி. நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா? ஸோ நாங்கள் திருவனந்தபுரத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ல நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடலாம். அதுக்கு பக்கத்துல அந்த கேரளா பஸ் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிருங்க. இங்க பாருங்க, இப்படிலாம் வந்தீங்கன்னா எப்படியும் வண்டி ஓட்ட முடியும். ஐயோ, நான் உங்களை கவர் பண்றேன். கேரளால நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டிரைவிங் கிராஸ் பண்றாங்க ரோடு. அவங்க கூட பரவாயில்ல, லேடிஸ் தாய்மார்கள் ஃபர்ஸ்ட் டிரைவிங். பஸ்ஸுக்காரங்க எல்லாம் பீதியை கலப்புறாங்க, பின்னாடி வர்றாங்க. டப்புன்னு கண்ணை மூடி முழிச்சா முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா
இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்துட்டு கேமராமேனோட பையன் அந்த பையனுக்கு சாக்லேட் கொடுத்து கேமரா வச்சுட்டுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. நான் ஆல்ரெடி 2 சாக்லேட் கொடுத்துட்டீங்கல்ல, கொடுத்துட்டா நான் கொடுத்த சாக்லேட் தானே அகைன் ஒன்று தரோம் வச்சு அதே பண்ணி எனக்கு என் அம்மாட்ட கேமரா எடுத்துட்டு வந்து அந்த திருடனோட மூஞ்சி நான் உங்களுக்கு காட்டுறேன். இவன் தானே ఈ చాక్లెట్ నేను వెళ్తారు వచ్చే അവിടെ പോയി ആ ക്യാമറ സാധനങ്ങളെ എടുത്തിട്ട് വരുമോ? ചാൻസ് ഉണ്ടാ? എന്തെങ്കിലും ചാൻസ് ഇല്ല പക്ഷേ எங்கள்கிட்ட நேமா நீங்க പറയാൻ பாருங்க. இங்க பாருங்க, இப்படி பண்ணும்போது இப்படி கவுந்துருவான். இப்படிலாம் இவ கேர்லெஸ்ஸான ஒரு அம்மா. இவன் பாருங்க சொல்லுவான் இப்படி, இவெல்லாம் மாக்கான். ஆமா தரலாவா എന്തിന് നീ പറഞ്ഞോ അങ്കിൾ ഞങ്ങൾക്ക് ചോക്ലേറ്റ് കൊടുത്തോ അതുകൊണ്ട് നിങ്ങൾ തരണം അങ്ങനെ പറഞ്ഞോ? கன்ஃபார்ம் கேமராமேன் நீங்க அடி வாங்க போறீங்க. இவன் பாரு நிச்சு பாரு நிச்சு பேசிட்டு இருக்கான். பூவர் சம்பு பூத்தாச்சு എന്താ തരില്ല? നീ ഇത് ട്രൈ ചെയ്താ? வேற ஒன்றும் இல்லை, சும்மா அது தூக்கி இப்படி போட்டுருச்சு. ஒரு வீடியோ பாருங்க, ரிச்சு பாருங்க, பிள்ளைங்க கூட்டம் இப்படி தள்ளா பிள்ளைங்க கூட்டம் 3 பிள்ளைங்க கிடக்குது. 3 பிள்ளைங்களா? யாரு இன்னொரு பிள்ளை? அங்க பாரு கிடக்குறதாமா. இப்ப அவன் சிரிப்பான் பாருங்க. ரொம்ப யாரை நினைச்ச? Every day with you is magic. Every kiss is better than the last. It's a home I've never known, a place I know will last. For a lifetime of I love yous, 2 hearts, 1 beat. You whisper to me, be mine. For a lifetime, it's the little things that make our hearts meet. It's like I can hardly breathe when you say my name. I know we've waited and we've prayed, and here we are for a lifetime. For a lifetime. Every day I swear I need you. With each glance, I love you more and more. Our walls came crumbling down. Now hand in hand we. அனுக்கா கேஷுவலாக நடிக்கிறாங்களா? ரிசப்ஷனில் வந்து உன்னையும் கண்டுக்காம நிறைய ஐட்டம் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் வாங்கியிருக்கேன், ஆற வச்சு கொடுக்கணும். அடுத்து கட்லெட் போடுறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த அக்கா தான் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணுன்றாங்க. சார் இந்த 2 அக்காங்களும் தான். இது மட்டும் வச்சு கப்பல் மாதிரி இருக்கும். 0.5 வராதா? அனுக்கா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
அனுக்கா ஏதாவது சொல்றீங்களா? அவங்க வாய் ரொம்ப பிஸியா இருக்கு. சொல்ல மாட்டேன் சும்மா. அனுக்கா என்னென்ன சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்க. மேகி, சாரி நூடுல்ஸ், ஐஸ்கிரீம், குலாப் ஜாமுன், கேக், டீ, வெங்காய பஜ்ஜி. இன்னும் என்ன இருக்கு? அந்த பக்கம் கட்லெட் இருக்கு, பாப்கார்ன் இருக்கு. இன்னும் ரெண்டு டேஸ்ட் பண்ணல. அடுத்து நீ சொல்லணா. அந்த சைடு என்ன இருக்கு? பாப்கார்ன் இருக்குடா. மண்டோல சொல்லலாம் இங்க இருந்து. ஓ கட்லெட்டே எனக்கு போடல. ஆனா கட்லெட் போட்டா அதை வாங்கிட்டு தான் வருவேன். அங்கே போய் நின்றுட்டு இருக்காங்க 2 பேரும். இது இவங்க ஃபங்க்ஷன் மாதிரி தெரியல. ஏதோ ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் சாப்பிட வந்த வேண்டிய மாதிரி பண்ணிட்டு எனக்கே அசிங்கமா இருக்கு. இவங்க நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்கு. கையெல்லாம் எண்ணெயா இருக்கலாம். காட்டுங்க, கையை காட்டுங்க. தேய்ச்சி கொடுத்து கையெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி தின்னி பண்றாங்க. கட்லெட்டு கட்லெட்டு பாருங்க. இதான் கட்லெட். அம்மா இப்போ சொல்லலாம். சாப்பிட்றது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க என்ன இருக்கு. அங்க கிடைச்சிருமா? ரொம்ப ஜூமிங்ல தர்ற கனி எங்கேயாவது இடிச்சுக்காது. ஆக்சுவலி வந்து இங்க மட்டும்தான் க்ரௌட் அதிகம். ஃபைனலாக சொல்லியிருக்கா? கிடைச்சிருச்சு. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஏதாவது சொல்லுக்கா. அப்படியா? ரிவ்யூ அன்சக்சஸ்ஃபுல்லா? என்னதுண்ணா என்னதுண்ணா? ரிலேஷன் தான். ஓ உங்க ரிலேஷன். அக்கா ஏதாவது சொல்லுங்கக்கா. இங்க சரி போதுமா போதுமா அதை மட்டும் காட்டுக்கா. காட்டுக்கா. இது ஒரு டேஸ்ட். இந்த கரும்பு வாங்கிட்டு அப்பதான் கேட்கும். போங்க. சரிக்கா நான் இனிமே கேமரா எடுத்துக்கிறேன். நீங்க தான் நீங்க சொல்லுங்க. Every day with you is magic. Every அக்கா இங்க பாருங்க. அக்கா இங்க பாருங்க. எங்க ஃபைனலாக வந்து ரிசப்ஷன் முடிஞ்சிச்சு. ஜாலியாக ஹாப்பியாக ரிசப்ஷன் முடிச்சிட்டோம். இனி வந்து கோயம்புத்தூர்ல வந்துட்டு 12 வந்துட்டு மே 12 வந்துட்டு அங்க ஒரு ரிசப்ஷன் இருக்கு. அதோட பின்னாடியே வரலாம். ரொம்ப டல் ஆயிட்டீங்க.
பேசுறாங்க. ஆமா சரி ஃபினிஷிங் டாடா சொல்லிடுங்க. So bye bye bye. கோயம்புத்தூர்ல பார்க்கலாம். பாய். கோயம்புத்தூர்ல பார்க்கலாம். அப்படியே போறோம். போக்கா 3 days later. ஏய் எங்கடி போற? நம்மள ஒரே மாதிரியா? ஹலோ गाइस. ஃபைனல் டச் தான். ஃபைனல் இதுதான் இன்னைக்கு வந்துட்டு ரிசெப்ஷன் கோயம்புத்தூர்ல வந்து ரிசெப்ஷன் நடக்குது. சோ வெல்கம் பண்றதுக்கு இவங்களா இருக்காங்க. ஹீரோ இருக்காரு. குட்டியே ரிச்சிமா பின்னாடி ஒருத்தர் இருக்காரு. மணிக்குட்டா நீங்க 4 பேர் நில்லுங்க. ஒரே காஸ்டியூம்ல இருக்கீங்க. For a lifetime of I love yous, 2 hearts, 1 beat. You whisper to me, be mine. For a lifetime, it's the little things that make our hearts meet. It's like I can hardly breathe when you say my name. எங்கடா ஆளை காணோன்னு பார்த்தா இங்கே வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன ஒரு வார்த்தை கூட கூப்பிடல, கேஷுவலாக நடிக்கிறாங்க. அக்கா நல்லா இருக்காரு. வினிதா நான் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ பேசிட்டு இருக்காரு. அவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு. இங்கே வந்து இவங்கெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. மணிக்கா வந்து அவங்க ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்காங்க. அனுக்கா ஏதாவது சொல்லுங்கக்கா. இதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம், பாப்கார்ன். அக்கா ஏதாவது சொல்லுக்கா. அடுத்து வந்து ஐஸ்கிரீம் இருக்கு, பாப்கார்ன் இருக்கு, பஞ்சு மிட்டாய் இருக்கு. இந்த அக்காவுக்கு எப்பவுமே அப்படிதான். கல்யாணம்னு வந்தாலே இந்த இடத்துல தான் இருப்பாங்க. இந்த அக்கா நம்ம எங்கேயும் போய் தடவே வேணாம், இங்கே வந்தாலே கிடச்சிடும். அவங்க பிஸியாக இருக்காங்க, அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ये बाकी